சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்துச்சு இத்தனை வருஷமா? கல்லு இருந்தது, கிட்னில கல்லு இருந்துச்சு. கல்லு இருந்தது. எவ்வளவு நாளா இருந்துச்சு உங்களுக்கு அந்த மாதிரி? அது ஒரு 4 மாசமே இருந்திருக்கும். 4 மாசமா? 4 மாசமே இருந்திருக்கும். உங்களுக்கு தான் அதிகமா இருந்துச்சா? எனக்கு தான் சார் அதிகமா இருந்துச்சு. அவருக்கு கூட இருந்துச்சு? அவருக்கு இல்ல. அவருக்கு அந்த தொந்தரவு இல்ல. 3 நாள் பிறகு இந்த ஹாஸ்பிடல் வந்த பிறகு தொந்தரவு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இப்ப 4 மாசம் வந்துச்சு ஹாஸ்பிடல் வந்ததுனால வலி கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதனாலதான் இந்த ஹாஸ்பிடலுக்கு வரேன். சரி சரி. இது 4 மாசமா இதுக்கு முன்னாடி வெளியில எங்கன்னா பாத்தீங்களா? அங்கங்க பார்த்தேங்க சார். மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். அது செட் ஆகல. எதுவுமே கேட்கல. வந்த பிறகு அந்த மாத்திரை சிறப்பு கொடுத்தாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதனால கல்லு வந்தது. கல்லும் வந்துடுச்சு. கல்லும் வந்துச்சு. வலியும் கொஞ்சம் கம்மியாச்சு. வலியும் குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருச்சு. அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். சரி சரி. உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்துச்சு? அது மாதிரி இடுப்பு வலி இருந்தது. இடுப்பு வலி அதிகமா இருந்துச்சு. இடுப்பு வலி எல்லாம் இருந்தது. கழுத்து வலி நிறைய இருந்தது. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஹாஸ்பிட்டல் வந்ததுனால. அதனால இன்னைக்கு வந்துச்சு. இப்போ ஒரு 2 இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. இடுப்புல வலி அதிகமா இருந்துச்சு, கழுத்து நரம்பு வலி எல்லாம் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. இப்போ இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால ஓரளவு கம்மியாயிருக்கு எல்லாமே. தலை சுத்தல் அதிகமாக இருக்கு. தலை சுத்தலும் குறைஞ்சிருக்கு. சரி என்ன ஊரு நீங்க? பெருங்காட்டு. உங்க பேரு? குப்சாமி. உங்க பேருமா? ராணிங்களா? சரி சரி. இது மாதிரி உங்க ஏரியாவில் உங்க இடத்துல எல்லாருக்கும் சொல்லுங்க. இது மலைவாழ் மக்களுக்காகவே ஆரம்பிச்சிருக்கோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருக்கும் பாக்குறாங்க. ஊசி போடுறது, குளுக்கோஸ் போடுறது எல்லாமே 10 ரூபாய் தான். மருந்து மாத்திரை மட்டும். சரி சரி சரி. உங்களை மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அதுக்காக தான் உங்களை வந்து நான் கேட்டு எடுக்கிறேன். பரவாயில்ல, நல்லா இருக்குன்றாங்க. உங்களுக்கு டாக்டர் எப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறாரு? உங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்றாரு? எப்படி சொல்றாரு? இடம் போட்டு பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கு எல்லாம் பிபி அது செக் பண்ணி எல்லாம் கரெக்டா யூஸ் பண்றாங்க. நல்லா பாக்குறாங்க. சரி சரி சரி. நீங்களும் ஏற்கனவே அனுப்பியிருந்தீங்க. அதனால அனுப்பிவிட்ட வரைக்கும் சத்தமா இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நடமாடத்தே இல்லை.